இன்னைக்கு யார் யார் உங்க அழுகைக்கு காரணமா இருக்கிறார்களோ அவர்களே உங்கள் நகைப்புக்கு காரணமாய் கர்த்தர் மாற்றுவார். என் ஆண்டவர் நல்லவர். ஆமென். ஒரு காரியம் மட்டும் உறுதியாயிரு, கர்த்தர் தானே காத்திருக்க வைக்கிறார். கர்த்தர் தானே காத்திருக்க வைக்கிறார். நம்பவே முடியல. அது எப்படி நம்ம எல்லாமே எதிரா நடந்து திடீர்னு வந்து ஹalleluya எப்படிங்க இருக்கும்? எப்படிங்க இருக்கும்? ஒரு கொஸ்டின், எல்லா கொஸ்டினுமே டஃப். எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், எல்லா கொஸ்டினுமே டஃப். என்ன இருந்து கண்ணை தள்ளி ரிசல்ட் வந்தா ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? அப்படி எல்லாரும் மூச்சு நிக்குது பாத்தீங்களா? இப்படிதான் 22 வருஷமா அழுதுட்டு இருக்கிறான். 22 வருஷ அழுகை, எல்லாமே எதிராய் நடக்கிறது. யோசேப்பு உயிரோடு இருக்கிறான், அவன் ஜெயில இருக்கிறான் அப்படி சொல்லல. ஆனா அப்பெல்லாம் கர்த்தர் கூடவே இருந்தா. யோசேப்பு உயிரோடு இருக்கிறான், எகிப்து தேசத்துக்கு எல்லாம் அதிபதியாயிருக்கிறான். இன்னும் பாருங்க, இவர் 22 வருஷம் அழுறார்ல, ஒரு பையனாவது அப்பா அழாதீங்க, சரி ஆண்டவர் தான் சொல்லல விடுங்க. பசங்க 10 பேர் இருக்கிறானுங்கல்ல, 10 பேருக்கு தெரியும் யோசேப்பு எங்க இருக்கிறான்னு. எப்படி போன அப்பா இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல யோசேப்ப அட்லீஸ்ட் இந்த ரூபனாவது போட்டு கொடுத்துருக்கலாம். 10 பேர் இருந்தா கண்டிப்பா போட்டு கொடுக்கறதுக்கு ஒருத்தர் இருப்பான். ஆனா அங்க கூட பாருங்க, யோசேப்பு அவர்களுக்கு இடம் கொடாமல், அல்லது யோசேப்பு ஏதாவது ஒரு நபரை கூப்பிட்டு கொண்டு வந்து ரூபனையோ சிமியோனையோ பக்கத்துல உட்கார வச்சு, யூதாவுக்குள்ள இறக்க குணம் உண்டு. அந்த யூதாவை மகனே பாத்தியா மகனே அப்படி சொல்லிட்டு அவங்கிட்ட அழுதுருந்தா கூட அவன் கூட சொல்லியிருப்பான், அப்பா அழாதீங்க, யார்கிட்ட சொல்லாதீங்க. அந்த 9 பேரும் அப்படிதான். எப்பவுமே நம்ம ஒரு மேட்டர் சொல்லும் போது நம்ம நீதிமான், இன்னொருத்தங்க பாவி. அந்த 9 பேர் இப்படி பிளான் பண்ணாங்க, நான் தான்ப்பா அவனை அவங்க கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக வித்துட்டேன்ப்பா. ரூபன் வந்து கூட சொல்லியிருக்கலாம், எப்படி சொல்லியிருக்கலாம்ப்பா, அவனை இப்படியாவது காப்பாத்தி உங்ககிட்ட கொண்டு வரணும்னு அவன் அந்த குழியில தூக்கி போடுறது நான் தான் பிளான் கொடுத்தேன். ஆனா நான் வர்றதுக்குள்ள அவனை இந்த இன்ஃபர்மேஷன் கூட மனிதர்கள் மூலமாய் யாக்கோபு கிட்ட வருவதற்கு தேவன் இடம் கொடுக்கவில்லை. ஆமென். சில நேரத்தில் நம்மை சுற்றி தெரிந்தவர்களுக்கு, நம்மை சுற்றி இருக்கிறவர்களுக்கு தெரிந்த காரியம் கூட நமக்கு தெரியாதபடிக்கு கர்த்தர் நம்மை அடைத்து வைத்திருப்பார். யாக்கோபுக்கு அவன் ஜெயில போனதோ, அவன் அடிமையா கொண்டு போனது இது தெரியக்கூடாது. ஏன்னா இது என்னுடைய திட்டம், இது என்னுடைய தீர்மானம். யாக்கோபை நான் ரொம்ப நேசிக்கிறேன். யாக்கோபு கடைசி அவன் கண்ணார பார்த்தது, அவன் பல வர்ண அங்கி போட்டவனாய் போகிறான். இனி பார்க்கும்போது ஆமென், அவன் இதை விட அவனால் கொடுக்க முடியாதது, அவனால் அதை யாக்கோபு தலையில நின்னால் அதை கொடுத்திருக்க முடியாது. அவர் பார்த்து நல்லது என்று கண்ட பிறகு, அவர் பார்த்து நல்லது என்று கண்ட பிறகு யாக்கோபு யோசேப்பை பார்க்கும்போது, யோசேப்பை பார்த்து யாக்கோபு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஆதியாகமம் 48:11. இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, உன் முகத்தை காண்பேன் என்று நான் நினைக்கவில்லை, நான் நினைக்கல. ஆனாலும் இதோ உன் சந்ததியையும் காணும்படிக்கு தேவன் எனக்கு அருள் செய்தார். எல்லாரும் சொல்லுங்க, அருள் செய்தார், அருள் செய்தார். அப்ப காத்திருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் எப்படிப்பட்ட பிளெஸிங் கொடுக்கிறார் தெரியுமா? நாம் எதற்காக கண்ணீர் வடித்தோமோ, எதற்காக காத்திருக்கிறோமோ அதை காணும்படிக்கு. எல்லாமே எதிராய் நடக்கும் போது யாக்கோபு என்ன சொல்றார் பாருங்க, நான் காண்பேன் என்று நினைக்கவே இல்லை. காத்திருப்பின் காலத்துல எது கூட அற்று போயிரும் தெரியுமா? என் வாழ்க்கையில் இது நடக்கும், நான் இதை காண்பேன் என்ற நினைவு கூட அற்று போகும். அதனாலதான் செவியால் உணர்ந்ததும் இல்லை, ஒரு உணர்வு கூட நமக்கு சரி இது நடக்கும், என் வாழ்க்கையில நடக்கும். யோசேப்பு உயிரோடு இருக்கிறார், எல்லாம் அவருக்கு அந்த நம்பிக்கை வந்ததும் யாக்கோபு சொல்லும் வார்த்தை என்ன தெரியுமா? அவன் உயிரோடு இருக்கிறான்ல, அது போதும், நான் மரணம் அடையும் முன்பு
பார்ப்பேன். எத்தனை பேர் இந்த காலை வேளையில நம்புறீங்க? என்னை கர்த்தர் எதற்கு காத்திருக்கிற வைக்கிறாரோ, என் கண்கள் மூடும் முன்னே நான் அதை காண்பேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யோபுவின் வாழ்க்கையில வந்த சோதனை, அதனுடைய கிளைமேக்ஸ் யாருக்குமே தெரியாது. அது எப்படி மாறப்போகிறது என்று கர்த்தரை தவிர. சாத்தானுக்கு அதனாலதான் இதுக்கு முன்னாடி ஒரு செய்தியில சாத்தானுக்கு மட்டும் யோபுவினுடைய கிளைமேக்ஸ் இப்படி மாறப்போகுது, இப்படி ஒரு ட்விஸ்டை கர்த்தர் வைத்திருக்கிறார், இது மட்டும் தெரிஞ்சிருந்துன்னு வைங்களேன், தொடவே மாட்டான். உங்களுக்கு அந்த சின்ன தலைவலி கூட கொண்டு வர மாட்டான். ஆண்டவரே அவர்களுக்கு தலைவலி வராதிருப்பதாக அவனே ஜெபம் ஆரம்பிச்சிருவான். ஏன்னா இந்த காலுக்கு சிலுவையில் அறையப்பட்டதும் அவன் தலை மாட்டுது காலு கீழே. உடனே அவன் டீம்கிட்ட சொல்றான், சிலுவையில இருந்து இறங்கி வர சொல்லு, இறங்கி வர சொல்லு. ஏன்னா எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க அவர் துடிச்சிட்டு இருக்கிறான். அவர் துடிக்கல, அவன் கீழே கடந்து துடிச்சிட்டு இருக்கிறான். அவன் சிலுவையில இருந்து இறங்கி வர சொல்லு, இறங்கி வர சொல்லு. ஆமென். இந்த யோபு பாருங்க, யோபு உண்மையில யோபுக்கு உண்டான சோதனை ஒருத்தங்களுக்கு வந்துட்டுன்னா எப்படிங்க இருக்கும்? ஒரு குடும்பத்துல அந்த நபர் மட்டும் உயிரோட, மீதி எல்லாரும் இறந்துட்டாங்கன்னா. எனக்கு தெரிந்த ஒரு ஃபேமிலி பல வருஷத்துக்கு முன்னாடி ஆக்சிடென்ட்ல அவங்க மகா இறந்துட்டாங்க. அந்த ஃபேமிலி எல்லாருக்குமே ஆக்சிடென்ட், மகா இறந்துட்டாங்க. இது எல்லாரும் அடிபட்டு ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க. அந்த தகப்பன்ட்ட இந்த நியூஸ் வரும்போது அந்த தகப்பன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? சே, நாங்க எல்லாருமே செத்திருந்தா ஆமா இந்த பெயினை நாங்க சந்திச்சிருக்க வேண்டி வராது. இவன் நாங்க எல்லாம் சேர்ந்து வந்தோம், மகா மட்டும் இல்ல, நாங்க எல்லாம் இருக்கிறோம். நாங்க எல்லாரும் தானே அந்த ஆக்சிடென்ட்ல இருந்தோம், நாங்க எல்லாருமே மறித்திருந்தோம். அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன்ல இவன் மட்டும்தான், இவனும் மனைவியும் ஆசையாய் வளர்த்த 10 பிள்ளைங்க, சம்பாதித்த சம்பாத்தியங்கள், சரீர சுகம் எல்லாமே போனது. அப்படி போனா கண்டிப்பாக வருவான், மரணத்தை தான் எதிர்பார்த்திருப்பான். ஆனால் இந்த யோபு சொல்லுகிற வார்த்தையை கேளுங்கள். யோபு 14வது அதிகாரம் 14வது வசனம். மனுஷன் செத்த பின் பிழைப்பானோ? எனக்கு மாறுதல் எப்போது வரும் என்று எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன். எனக்கு மாறுதல். All the days of my appointed time will I wait till my change come. எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம். அப்ப தேவன் ஒரு காலத்தை செட் பண்ணி வைத்துட்டார். உண்மையில் இப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல ஒரு நார்மலா ஒரு பர்சன் எதை எதிர்பார்த்திருப்பான் தெரியுமா? மரணம் வரும் என்று எதிர்பார்த்திருப்பான். யோபு சொல்ல, அப்படி நீ செத்துட்டேன்னா அதுக்கப்புறம் அவர் ஆயத்தம் பண்ணதெல்லாம் யாருப்பா பார்க்க போறா? மனுஷன் செத்த பின் பிழைப்பானோ? இந்த இடத்துல அவன் எல்லாம் இழந்து எல்லாம் நஷ்டப்பட்டு இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்வதை விட நான் செத்துட்டா, நான் செத்துட்டா, நான் செத்துட்டா இப்படி சொல்லி கொண்டிருக்கிற உள்ளமே, நீ செத்த பின் கர்த்தர் இத்தனை காலம் உனக்காக காத்திருக்க வைத்து ஆயத்தம் பண்ணினதை யார் பார்க்க போகிறார்? எனவே நீ மரணம் வரும் என்று எதிர்பார்ப்பதை விட்டுவிட்டு மாறுதல் வரும் என்று எதிர்பாரு. எனக்கு மாறுதல் வரும், எனக்கு மாறுதல் வரும். இந்த குறிக்கப்பட்ட போராட்டத்தின் கால முடிவில் எனக்கு மாறுதல் வரும். ஆமென். எத்தனை பேர் இந்த பகல் வேளையில விசுவாசிக்கிறீங்க? எனக்கு மாறுதல் வரும், எனக்கு மாறுதல் வரும். இந்த குறிக்கப்பட்ட போராட்டத்தின் கால முடிவில் எனக்கு மரணம் அல்ல, எனக்கு மாறுதல் வரும். Glory. Hallelujah. ஆமென். மொர்தெகாய் பாருங்க, மொர்தெகாய்க்கு எதிராக ஆமான் என்பவன் ராஜா உடைய மோதிரத்தை வாங்கி முத்திரை போட்டு இந்த டேட், இந்த மந்த், இந்த டேட்ல மொர்தெகாய்க்கு அழிவு, யூத குலத்துக்கு அழிவு. இது நடுவில் தான் மொர்தெகாய் ரெட்டுடுத்தி கொண்டு அரண்மனை வாசல்ல உட்கார்ந்து இருக்கிறான். உடனே ராஜஸ்ரீ எஸ்தர் வந்து நல்ல ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறாங்க. கொடுக்கும்போது மொர்தெகாய் என்ன பண்ணிருக்கலாம் தெரியுமா? சரி, இருக்கிறது வரைக்கும் சந்தோஷமா இருக்கலாம், கடைசி ஆசையாவது அப்படி இருக்கல. ஏன்னா அவருக்கு தெரியும் மாறுதல் வரும், மாறுதல் வரும். எஸ்தர் ராஜாத்திக்கு, எஸ்தருக்கு காரியத்தை எல்லாம் சொல்ல அனுப்புகிறான். அப்படி காரியத்தை சொல்லும் போது அந்த அம்மா சொல்றாங்க, ராஜா கூப்பிடாம எல்லாம் போக முடியாது
அப்படி சொல்லும்போது மொர்தெகாய் என்ன சொல்வார் தெரியுமா? எஸ்தர் 4வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசியுங்கள். நீ இந்த காலத்திலே மௌனமாய் இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். நல்ல கவனிங்க, எப்படி சொல்றாரு இங்க பாருமா, நீ மௌனமா இருந்தா எங்களுக்கு வேற யாருமே, அப்படி சொல்லல, நீ மௌனமா இருந்துட்டேன்னா எங்களுக்கு ரட்சிப்பு வேறொரு இடத்துல. அவங்க என்ன அந்த நம்பிக்கையை விடல பாருங்க. உண்மையிலே மொர்தெகாய்க்காக யூத குலத்துக்காக பேசுறதுக்கு அந்த இடத்துல எஸ்தரை தவிர வேற யாருமே கிடையாது. சில சிச்சுவேஷன்ல நமக்காக ஏதோ ஒண்ணு செய்யறதுக்கு அந்த ஒரு பர்சன் மட்டும்தான் இருப்பாங்க, அந்த ஒரு நபர் மட்டும்தான் இருப்பாங்க. அவங்களும் சில நேரத்துல நோ சொல்லிட்டாங்கன்னு வரீங்களா, அந்த இடத்துல நம்ம இன்னும் சத்தமா தான் அழுவோம். ஆனா என்ன நம்பிக்கை இவர், நீ மௌனமா இருந்தேன்னா யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேற இடத்துல இருந்து வரும். இவர் ஆண்டவர் செய்யணும்னு நினைச்ச காரியம் சில நேரத்தில் சில நபரை கொண்டு செய்ய வைப்பார். அந்த நபர் நோன்னு சொன்னாலும் அந்த காரியம் தடைபடாது. அந்த அந்த நபரை கொண்டு செய்வது தடைபடுமே தவிர அந்த காரியம் தடைபடாது. ஏன்னா என் ஆண்டவர் செய்கிற காரியத்தை எந்த மனுஷனுக்கும் முடக்க முடியாது. ஆமே. ஐயோ எஸ்தர் நோ சொல்லிட்டாங்களா, போச்சு. இருந்த அந்த ஒரு நம்பிக்கையும் எத்தனை இடத்துல நம்ம இங்கதான் ரெட்டு கொடுத்தோம். அது வரைக்கும் எஸ்தர் சொல்றாங்க, இந்த ட்ரெஸ் போடு, போடுறோம், இதை போடு, பண்றோம், அதை செய், பண்றோம், எல்லாம் பண்ணிட்டு நல்ல இப்ப மொர்தெகாய் எஸ்தர் சொன்னதை கேட்டு நல்ல ட்ரெஸ் போட்டு, எஸ்தர் சொன்னதை கேட்டு உபவாசத்தெல்லாம் விட்டு, எஸ்தர் சொன்னதை கேட்டு சரி அம்மா அந்த அம்மா சொல்லிட்டாங்க இப்போ வரும்போது இங்க பாரு, அவரை கூப்பிடாம எனக்கு போக முடியாது. நம்ம எல்லாம் நிறைய எஸ்தர் சொல்றத கேட்டுட்டு அதுக்கப்புறம் ரெட்டு உடுத்திட்டு உபவாசத்துல இருக்கிறோம். இங்க பாரு, நீ மௌனமா இருந்துட்டேன்னா நாங்க எல்லாம் செத்துருவோம்ல சொல்லியிருக்கோம். நாங்க இல்ல, என் நம்பிக்கை. ஏன்னா இந்த மொர்தெகாய் யார் தெரியுமா? கர்த்தருக்கு கொடுக்கிற மகிமைய உயிரே போனாலும் இன்னொருத்தங்களுக்கு கொடுக்க கூடாது என்பதுல உறுதியா இருந்தவன். ரிசல்ட் என்ன தெரியுமா? 9வது அதிகாரம் 1வது வசனம். ராஜாவின் வார்த்தையின்படியும் கட்டளையின்படியும் செய்யப்படுகிறது. ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே, அந்த நாளிலே தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. இந்த பகல் வேளையில் என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, உன் காத்திருப்பின் காலம் போராட்டத்தின் காலமாய் இருக்கலாம், ஆனால் முடிவு மரணத்தில் அல்ல, மாறுதலாய் முடியும். நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த காத்திருப்பின் காலத்துல எஸ்தரை போன்ற சில நபர்கள் நமக்கு உதவியா இருக்கிறவர்கள் உண்டு. அவர்கள் சில நேரத்தில் உதவி செய்ய மறுத்தாலோ, உதவி செய்ய முடியாதில் தள்ளப்பட்டாலோ, உனக்கு ரட்சிப்பும் சகாயமும் முடிந்து விட்டது என்று எண்ணாதே.